வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தமிழக பெண் முதல்நிலை காவலர். நிறைய பேர் ரீசண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா. டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுத போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஓப்பன் கோட்டா அப்ளை பண்ணவங்களுக்காக நான் வந்து சில டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்ருப்பீங்க. குரூப் 2 விஏஓ அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து 99% எல்லாருமே வந்து கண்டிப்பாக டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் வந்து இப்போ டிஆர்பி எக்ஸாமு, அப்புறம் டெட் எக்ஸாமுக்காக படிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து ரெகுலராக படிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் வந்து நான் சொன்ன ஒரே விஷயந்தான், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹைட்டு இருக்குது, ஏஜ் பிரச்சனை இல்லை. ஏஜ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஏஜ் நம்ம வந்து எலிஜிபிள் தான் அப்படின்ட்டு. அதை தவிர்த்து நீங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, மென்னு வந்து உங்களுடைய செஸ்ட் அளவு ஹைட் ப்ளஸ் உங்களுடைய அந்த செஸ்ட் அளவு விரிந்த நிலையில் இத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு உங்கள் செஸ்ட் அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள். நீங்களும் வந்து எஸ்ஏ எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இருக்காது. லைஃப் லாங் நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய ஃபேமிலிக்காக இப்போ உள்ள பெண்கள், ஆண்கள் எல்லாருமே கம்பல்சரி ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகணும். அது என்ன வேலையாக இருந்தால் என்ன? என்ன வேலை, நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், என்ன வேலையில் கஷ்டம் இல்லை? நிறைய பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டே சொல்லுவாங்க, நான் ஏன்டா வந்தேன்ருக்கேன், எங்கள் வேலையை விட்டு போக சொல்லுங்கள் பார்ப்போம். சுற்றி இருக்கவங்கள பற்றி கவலைப்படவே படாதீங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டால் சரி, 90% நல்லது சொல்லுவாங்க. வாப்பா, ஏன்ப்பா படிச்சுட்டு சும்மா இருக்க, பரீட்சை எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 10% மட்டும் தயவு செஞ்சு வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, நமக்கு நம்ம தான் ராஜா. நம்மளை தவிர்த்து நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். டிகிரி முடிச்சுட்டு ஹைட்டு கம்பல்சரி ஹைட்டு வேணும். தயவு செஞ்சு ஹைட்டு இருக்கவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்லாம் நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் போகும்போது அன்ஃபிட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கவங்க அட்டன் பண்ணுங்கள். இப்போ இந்த எஸ்ஏ எக்ஸாமில் ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பேர்த்துக்குமே வந்து கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வு உண்டு. கம்பல்சரி நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்து உங்களுடைய பேப்பர் வந்து திருத்துறதுக்கே எடுப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வு 100 மார்க்ஸ் காமனான எக்ஸாம். அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து 70 மார்க் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும், 85 மார்க் வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதில் வந்து பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், இன்டோர், அவுட்டோர், பெரேடு, ஸ்ட்ரென்த்தனிங்கு, இந்த சம்மந்தமான எல்லா விஷயமே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தரோவாக படிக்கணும். ஏன் அப்படின்னா வைவாக்கும் வந்து நமக்கு அந்த வைவான்னு ஒன்று வருது இல்லையா, அதில் வந்து நமக்கு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கூட கேட்பாங்க. அதனால தான். அடுத்து வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ஸ்போர்ட்ஸில், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக கட் ஆஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட் பண்ணுங்கள் அந்த உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. விடாமுயற்சியோடு படிங்க, விஸ்வரூப வெற்றி பெறுவீங்க. எனக்கே நீங்கள் ஹையர் ஆஃபீஸராக வரலாம். நான் ஒரு கிரேட் 1 போலீஸ், நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஐயாக வரலாம். இப்போ இந்த அனெக்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழுக்கான மாதிரி படிவம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு மாதிரி படிவம் தான் இந்த அனெக்சரு. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த அனெக்சர் வந்து இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய இந்த பிசி எக்ஸாமுக்கான கால்ஃபருக்கும் நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். நான் டிகிரி முடிக்கல, நான் வந்து பிசி எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி இப்போவே இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிற ஃப்ரெஷ் கேண்டிடேட், இப்போ தான் அவங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கும். அப்படி வரக்கூடிய தம்பி தங்கச்சிலாம் வந்து இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் என்னோடய வீடியோ பார்த்து இனி வேலைக்கு வரப்போகிற ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எனக்கு தம்பி தங்கச்சியாக தான் இருப்பீங்க. ஏன்னா நான் வந்து அபோவ் 30க்கு மேலே ஆயிடுச்சு என்னோடய ஏஜ். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் என்னுடைய தம்பி தங்கச்சியை தான். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் 1 to 5 ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, 5 to 10 ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, +1 +2 ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஆனால் எல்லாமே தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா
கம்பல்சரி நீங்கள் வந்து வேறு வேறு ஸ்கூலில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து 1வதுலேருந்து 10th வரையும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா ஒரே ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது, நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு ஃபிசிக்கல் முடித்து உங்களை வந்து எங்கே அனுப்பணும், ட்ரைனிங் வந்து அனுப்பியாகணும். அதாவது இந்த ஆண்டுக்கான செலெக்ஷன் வந்து நடத்தியாகணும். நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது 6வது மாதம் 7வது மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கால்ஃபர் வந்து கம்பல்சரி வந்துடும். அது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் வருஷமாகவே வந்து நமக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மி தான். இப்போ நான் எழுதின, அதாவது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா பல்கா நான் என்னோடய செலெக்ஷன் வந்து 13,000 பேர். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா அப்போல்லாம் வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு 60 வயசு வரையும். அதனால வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், வேக்கன்சி அதிகமானதால் வந்து கால்ஃபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. 10 வேக்கன்சி இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு படிங்க, நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஆவீங்க. வணக்கம்.